பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். இன்று நன்றியின் நாள். சாந்தம் கலைத்தொடர்பு நிலையத்தின் வழி ரேடியோ வேரித்தாஸ் தமிழ் பணியில் இனிதே பணியாற்றிய அருட்பணியாளர்கள் அருட்பணி பிரகாஷ் மற்றும் அருட்பணி ஜான்சன் இவர்களுக்கு நன்றி கூறி ஜெபிக்கும் நாள் இது. இந்த இனிய நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி ஆசீரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் சாந்தம் கலைத்தொடர்பு நிலையத்தின் தலைவர் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களையும், அன்பின் பணியாளர் சபை மாகாண தலைவர் அருட்பணி ஞானராஜ், அனைத்து அருட்பணியாளர்களையும் மற்றும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நற்பண்புகளால் தங்களை நிறைத்து இமைகள் திறந்து பேசுவதை விட இதயம் திறந்து பேசி தமிழ் புலமையோடு தங்களின் தமிழ் எழுத்தார்வத்தால் இறையாட்சி பணியை ஆர்வமோடு ஆற்றி தமிழ் மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் தங்கள் தடத்தை பதித்த நம் அருட்பணியாளருக்கு நன்றி கூறுவோம். மென்மையான உள்ளமும் அனைவரையும் கவரும் சிரித்த முகமும் தளரா சிந்தனையும் எண்ணத்தில் உயர்வும் கொண்டு ரேடியோ வேரித்தாஸ் தமிழ் பணியில் ஒருங்கிணைப்பாளராக 7 ஆண்டுகளாக பணியாற்றியவர் அருட்பணி பிரகாஷ் அவர்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி நிகழ்ச்சி தயாரிப்பில் 3 ஆண்டுகளாக அமைதியோடும் அன்போடும் பணி செய்து தனது நகைச்சுவை உணர்வால் அனைவரை மகிழ்த்தவர் நம் அருட்பணி ஜான்சன் அவர்கள். இவர்களின் தளராய் பணிக்காய் தாராள உள்ளத்திற்காய் நன்றிக்கரம் குவிப்போம். மேலும் புதிதாக நம் மாதா தொலைக்காட்சிக்கு வருகை தந்துள்ள சகோதரி பிரைடா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம் அருட்பணியாளர்கள் செல்லும் இடங்களில் இறையேசுவின் லட்சிய பாதையில் தீர்க்கமான திட்டங்களோடும் தெளிந்த சிந்தனையோடும் செயலாற்றும் செயல் வீரர்களாய் திகழ்ந்திடவும் உடல் உள்ள ஆன்மநலம் பெற்று வாழ்ந்திடவும் இவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவன் தந்து வழிநடத்திடும் அருள் வேண்டி இணைவோம் இந்த நன்றியின் பலியில். கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறையன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்துங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில்
மனித நலம் மலர்ந்து மாண்படைய அன்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பேரன்பிற்கும் எங்களது பாசத்திற்கும் உரிய எங்களது அன்பு பேராயர் அவர்களே, குணேலின் சபையினுடைய ப்ரொவின்ஷியலாக இருந்து செயல்படுகின்ற அருட்தந்தை ஞானராஜ் அவர்களே, எங்கள் பாசத்திற்குரிய அருட்தந்தையர்கள் பிரகாஷ் மற்றும் ஜான்சன், இவர்கள் இருவரும் ஆற்றிய இந்த மாபெரும் அற்புதமான தமிழ் பணி, சமூக பணி, வானொலி வழியாக, வேரிதாஸ் வானொலி வழியாக செய்த இந்த அற்புதமான பணிகளுக்கு நன்றி கூறும் விதமாக இன்று ஒன்று கூடியிருந்த நேரத்திலே இதனை தலைமையேற்று நமக்கு ஆசீர் பெற்றுத்தர வந்திருக்கின்ற நமது பாசத்திற்குரிய பேராயர் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் பெயரால் அவர்களை நாம் வரவேற்கிறோம். அதே வேளையிலே இந்த நாளிலே குணேலியன் சபை அருட்தந்தையர்கள் நமக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக செய்த அத்தனை நன்மைகளுக்கும், வேரிதாஸ் வானொலி சாந்தோம் நிலையத்திலிருந்து இடமில்லாத ஒரு நிலையில் அவர்கள் நமக்கு அவருடைய இல்லத்திலே இடம் கொடுத்து மிகச் சிறப்பான பணியை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக செய்வதற்கு துணை செய்த அந்த அருட்தந்தையர்கள், அந்த சபைக்கு நாம் நன்றி கூறும் விதமாக இந்த நாளிலே இறைவனின் சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த நன்றி பலியை ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க தடையாய் நிற்கின்ற நாம் செய்த பாவங்கள் எல்லாம் எண்ணி இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனம் 1-7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களோ கடவுளிடமிருந்தும் ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களிலும் ஊழலிலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியாக ஆறுதல் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வது போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுப்பதைப் போல எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை
நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு
கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை மரியாளின் பெயராலும் காலை வணக்கமும் இறை ஆசீரும். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்மோடு பல ஆண்டுகளாக பயணித்து மாதா தொலைக்காட்சியின் அங்கமாக இருந்த வெரிதாஸ் ரேடியோ ஒரு பகுதியாக அமைந்து தமிழ் மொழியின் மூலமாக கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகெங்கும் தமிழினத்திற்கு அறிவித்த இரு அருட்தந்தையர்களுக்கு நன்றி கூறும் இந்த நாளிலே அன்னை மரியாளின் வழியாக அவர்கள் இருவரையும் வாழ்த்துவோம். அருட்தந்தை பிரகாஷ், அருட்தந்தை ஜான்சன் அவர்கள் ஆற்றிய அரும்பெரும் பணிகள் மிகவும் சிறப்பானது. அவர்கள் தங்களையே முழுமையாக நிறைவாக அன்னை மரியாளை போன்று இறைவனுக்கு ஏற்ற அன்பின் அருட்பணியாளர்கள் என்ற முறையிலே சிறப்பாக தங்களது பணியை செய்து முடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் அனைவரும் இறைவனிடம் மன்றாடுவோம். அவர்களுக்கு இன்று நன்றி கூறுவோம். இன்றைய தினமானது ஒரு மிகவும் சிறப்பான தினமாக இருக்கின்றது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் 2018 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் நாள் ஒரு முக்கியமான விழாவினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதாவது பெந்தகோஸ்து ஞாயிறுக்கு பின்வரும் திங்கட்கிழமை இன்று அன்னை மரியாளை
திரு அவையின் அன்னையாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மெமோரியல் என்று சொல்லுவார்கள். கட்டாயமாக கொண்டாட வேண்டிய ஒரு நிலையில் ஒரு அருமையான விழாவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மாதா தொலைக்காட்சியின் அங்கத்தினர்கள் என்ற முறையிலே நாம் அனைவரும் இந்த விழாவினை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையின் சிறப்பு என்ன என்பதை உணர்ந்த மறைந்த திருத்தந்தை அவர்கள் திரு அவையின் தலைமை பதவியிலே அன்னையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்னையை மரியாளை போற்றி புகழ நம்மை இன்று அழைக்கின்றார். 2 முக்கியமான காரணங்களுக்காக. திரு அவையின் துன்ப காலத்திலே சீடர்களோடு ஒன்றாக இணைந்து அவர்களை ஒருமித்து ஊக்கமூட்டி வழிகாட்டியாக ஜெபத்தில் ஈடுபட்டு வருகின்ற ஆவியானவரை பெறுவதற்கு உதவி செய்கின்றார். மாதா தொலைக்காட்சியின் மூலமாக நாம் அந்த ஒரு முக்கியமான சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியின் வார்த்தையை உலகெங்கும் பரவ செய்ய நமது தொலைக்காட்சி அன்னை காட்டிய அந்த ஆர்வத்துடன் ஒரு கடமை உணர்வுடன் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. 2வதாக பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் சீடர்களுடன் ஒன்றாக இணைந்து பயணித்ததை விட தனக்கென்ற ஒரு பாணியிலே தன்னுடைய அழைப்பை செய்து முடிக்கின்றார். அதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக கூறுகின்றது. புனித பவுல் அடியார் கொரிந்தியருக்கு எழுதிய பகுதியிலே, உங்கள் நிமித்தம் நாங்கள் துன்புறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம், அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவதற்காக. அன்னை மரியாள் சிலுவையின் அடியிலே அமர்ந்து தன்னுடைய மகனோடு துன்ப நேரத்திலே ஒன்றாக பயணித்த அந்த நிலையானது புனித பவுல் அடியார் இன்றைய முதல் வாசகத்திலே காட்டுகின்ற ஒரு உண்மையை எடுத்து காட்டுகின்றது. மாறி வருகின்ற காலகட்டத்திலே நாம் அனைவரும் இன்றும் அன்னை மரியாளை போன்று பிறருக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்து துன்பங்களை ஏற்று பிறர் மகிழ்வை பெறுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாள் நம்மை அழைக்கின்றார். இறுதியாக அன்னை மரியாள் என்றுமே கனிவும் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். கனிவு இரக்கம் என்ற அருமையான வார்த்தைகள் கேட்பதற்கு அருமையாக இருக்கலாம். வாழ்க்கையிலே அவைகளை செயல்படுத்தும் பொழுது பல வகையான எதிர்ப்புகள், சவால்கள் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்போம். அன்னை மரியாள் எதற்கும் கவலைப்படாமல் நற்செய்தியிலே பல நிகழ்வுகளின் மூலமாக அவருடைய கனிவும் இரக்கமும் சிறந்து இருந்து தாய்மைக்குரிய மாண்புடன் பண்புடன் மக்களையும் சீடர்களையும் இன்று திரு அவையின் தாயாக அன்னையாக இருந்து நம்மை நடத்தி வருகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னையின் திருவிழாவினை கொண்டாடும் இச்சமயத்திலே அந்த அன்னையை திரு அவையின் தாயாக ஏற்றுக்கொண்ட நாம் அவர் காட்டுகின்ற வழியில் நாம் நடப்போம். சிலுவையின் அடியில் துன்பங்களை ஏற்கின்ற மனப்பக்குவத்தை பெற அவரிடம் மன்றாடுவோம். எங்கெங்கு யார் யாருக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக ஆறுதலாக இருக்க வேண்டுமோ அன்னை காட்டிய தூய ஆவியானவரை பெறுவதற்கு முன்பாக அவருடைய மகனின் சீடர்களுடன் ஒன்றாக இணைந்து ஒருமித்த எண்ணத்துடன் ஜெபித்ததை போன்று எங்கெங்கு யாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமோ அதை நாம் செய்து வருகின்றோம். மாதா தொலைக்காட்சியின் மூலமாக அவர்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடன் ஒருமித்து அவர்களுடன் பயணம் செய்வதில்தான் நம்முடைய அழைப்பு இருக்கின்றது. அன்னையின் அன்பும் ஆசீரும் என்றும் நமக்கு நிறைவாக கிடைக்க இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற அனைத்து தேவைகளையும் விருப்பங்களையும்
ஜெபங்களாக அன்னையின் பரிந்துரையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் ஆவியாரின் ஆற்றலால் நிரப்பப்பட்டு இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிடவும் தங்களது வாழ்வின் மூலம் உம்மை பிரதிபலித்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து செயல்படவும் மக்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு நன்மை தருபவற்றை நாளும் செய்து அவர்களை மகிழ்வித்து வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, எம் அருட்பணி பிரகாஷ் மற்றும் அருட்பணி ஜான்சன் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் உமது திருவுளம் அறிந்து செயல்படவும் செல்லும் இடங்களில் உம் ஆசீரோடு இறையாட்சி பணியை ஆற்றிடவும் இவர்களின் கருத்துக்கள் நிறைவேறிடவும் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, எங்கள் குடும்பம் முழுவதையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒருவர் விட்டு கொடுத்து அன்பின் கருவிகளாக வாழ்ந்திடவும் மகிழ்ச்சியும் அமைதியும் எங்களில் நிறைவாக தங்கிடவும் உம் சாட்சிகளாக நாளும் திகழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சி கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருப்பால் துணியவர்கள், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவரும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் ஆவியினால் வழிநடத்தப்படுவார்களாக. தங்கள் வாழ்வை அமைதியுடனும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உமக்கு சான்று பகிர்ந்து அமைதியின் தூதர்களாக வாழ்ந்திடும் வரமருள ஆண்டவரை மன்றாடுகின்றோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாயை திறனும் பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உம்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன்.
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை இன்று வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக.
அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனிய திரு உள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திரு நிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாள் இல்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் இறைவா இறைவா என் இதயம் இறைவா தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே உமை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும் அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும் நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிலங்களாகிடும் நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிறமும் தொடர்ந்திடும் ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே இது தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சர்காய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கனவுகள் மிக அற்புதமானவை. இந்த உலகம் வாழ்வதற்கான, வளர்வதற்கான கனவுகளை தொடர்ந்து கண்டுகொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு கனவு ஏதோ சில நாட்கள் அல்ல, பல வருடங்களாக நிறைய நபர்கள் இந்த கனவுகளை கண்டார்கள். ஆனால் இந்த செயல் கடவுளது முன்னிலையில் நமக்கு நிகழ்ந்திருக்கிறது, நடந்திருக்கிறது. இத்தகைய ஒரு கனவை நனவாக்கிய பிறகு ஏராளமான ஆயர்கள் இதை சுமந்து நடந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஆசையோடு இன்றைய நாட்களிலே சுமந்து நம்மோடு இணைந்து நடக்கிறவர் நம்முடைய பேராயர் அவர்கள். இந்த அற்புதமான விழாவுக்கு நம்மோடு கூட இருந்து நமது அன்பர்களை, விழா நாயர்களை வாழ்த்தி அனுப்ப வந்திருக்கின்ற, திருப்பலியின் வழியாக ஆசிரை பெற்றுத்தந்த நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நம் இதய அன்பால் வருக வருக என்று இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் அருட்பணியாளர்கள் பிரகாஷ், ஜான்சன் இவர்களை கடந்த ஆண்டுகளிலே நமக்காக வழங்கி அவர்களது பணியை கண்டு பிரமித்து உயர்ந்து நின்று எல்லா வகையிலும் நமது அருட்தந்தை சொன்னது போல இடமளித்து நமக்கு பல வகைகளில் உதவி புரிந்த இதற்கு முந்திய மாகாண தலைவர்களுக்கும் தற்சமயம்
தலைவராக இருக்கின்ற பேரருட் தந்தை ஞானராஜ் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வரவேற்பை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதாவது ஒரு குடும்பம் என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் அது கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் திருமண நிகழ்வு அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் நெருங்கி இருக்கிறவர்களுக்கு அது ஏதோ கொஞ்சம் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் அவர்கள் பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்திலே மனுஷ்யபுத்திரனுடைய ஒரு கவிதை ஒரு பயங்கரமான வழியை கொடுத்தது. அதாவது ஒரு பெண் என்பவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த பை அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொண்டே இருப்பாள். ஆனால் திருமணமான பிறகு எங்கே இருக்கிற, என் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறேன். அதன் பிறகு கேட்கிற பொழுது இப்போ எங்கே இருக்கிற, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அவளுக்கென்று எந்த வீடுமே இல்லை அப்படிங்கிற போல் அந்த கவிதை முடியும். அப்படி ஒரு அருட்பணியாளர்கள் என்பவர்களும் கூட பல நேரங்களில் அவர்கள் இருக்கிற இடங்களில் அந்த இடத்தினுடைய கனவுகளை சுமந்து அலைவார்கள். ஆனால் வேறொரு இடத்துக்கு போகிற பொழுது அவர்கள் கண்டிப்பாக அங்கு சென்றே தான் தீர வேண்டும். அந்த வகையில் அருட்தந்தை பிரகாஷாக இருந்தாலும் சரி, ஜான்சனாக இருந்தாலும் சரி, கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய இந்த குடும்பத்தோடு இணைந்திருந்தார்கள். மிக அற்புதமாக தங்களுடைய பணிகளை, தங்களது கரங்களை நம்முடைய இந்த ஊடக பணி வளர்வதற்கு, வாழ்வதற்கு பயங்கரமாக உழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வேறொரு பணிக்கு செல்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை வாழ்த்துகிறோம். எப்படி ஒரு மணப்பெண் உண்மையிலேயே வேறொரு வீட்டிற்கு போகிற பொழுது அவர்களை மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு உணர்வை நமக்கு தரும், ஒரு நெகிழ்ச்சியான உணர்வை தரும். அத்தகைய ஒரு உணர்வோடு இந்த நாளிலே இந்த அற்புதமான விழாவில் பங்கேற்க வந்திருக்கின்ற நம்மோடு இணைந்து செயல்பட்ட அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தையர்கள் பிரகாஷ் மற்றும் ஜான்சன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் இந்த அற்புதமான கோனலியன் சபையில் இவர்களது பணியை பல நேரங்களில் உற்சாகப்படுத்திய, உறுதுணையாக இருந்த, இன்னும் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து செயல்பட்ட அனைத்து நல்ல இதயங்களையும், கோனல்லா அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதுமே கடந்த நாட்களில் ஏதோ பேருக்காக இல்லை, நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மனிதர் நம்முடைய அருட்தந்தை டேவிட் அவர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கனவுகள் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நனவுகளாக மாறி ஏராளமான மக்களுக்கு ஆறுதலாய், நம்பிக்கையாய், ஏன் எனக்கு இதுதான் உயிரை கொடுத்திருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சி இன்னும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கனவுகளை தன்னுடைய கண்களில் அல்ல, இதயத்தில் சுமந்து இதற்காக உழைத்து இழைத்து எவ்வளவோ போராடி இன்னைக்கு இதை கண்குளிர காண்றாரா அப்படின்னா இல்லை. இன்னமும் தொடர்ந்து போராடி கொண்டே நம்ம எல்லாம் சுமந்து அழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அருட்தந்தை CEO அவர்களுக்கும், இன்னும் அவரோடு இணைந்து உழைக்கிற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இன்னும் ஏராளமான நல்ல உள்ளங்கள், ஜெப வீரர்கள், அன்பு பணியாளர்கள் என ஒவ்வொருவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க அருட்தந்தை மரியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருட்தந்தை பிரகாஷ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவரோடு ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஒன்றாக தங்கி அங்கே பணி செய்திருக்கிறேன். ஒரு நல்ல மனிதர். எளிதாக அவரை அப்ரோச் பண்ண முடியும், எதுக்குனாலும் ஈஸியாக கேட்கலாம்.
அதே நேரத்தில் யாரிடமும் எளிதாக பழகக்கூடியவர். நீங்களும் இங்கே பார்த்துருப்பீங்க. ஒரு புன்னகையோட அதிகமாக எதுவும் கோவப்படாமல், எரிச்சல் படாமல், வேலைகளை மிகவும் எளிதாகவும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு கோஆர்டினேட்டராக பணி செய்கிற பொழுது மணிலாவில் உள்ள அந்த டீமோட எளிதாக காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஒரு பர்சனல் டச் வச்சுருப்பார். அதனால் எந்த வேலையாக இருந்தாலும், டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதிராக இருந்தாலும் சரி, உடனடியாக பிரகாஷ் ஃபாதர் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அந்த உறவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல மனிதர். அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் யாரெல்லாம் தமிழ் பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவருடைய திறமைகள் முழுவதுமாக வெளிப்பட வேண்டுமென்றால் இவர் கண்டால் அல்லது இவரை அப்ரோச் பண்ணால் எளிமையாக அவர்களை உள்ளே சேர்த்து வேரிதாஸ் தமிழ் பணியிலே பல்வேறு வகையான மக்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினரிலே பல்வேறு நிலைகளில் உள்ளவர்கள், மதத்தை கடந்து அவர்கள் பணி செய்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கான எல்லா ஒருங்கிணைப்பும் செய்து சிறப்பாக செய்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அவர் செய்கின்ற இடங்களெல்லாம் அவர் வழியாக இன்னும் கடவுளுடைய மாட்சி விளங்க அவர்களுக்காக ஜெபிப்போம். நன்றி. மீண்டுமாக வாழ்த்துரை வழங்க அருட்தந்தை ஜெனித் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். த ரெட் பஸ் தியரி பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாவது சிவப்பு நிற ஒரு கார் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாருக்குமே அப்படி ஒன்று போனது மாதிரியே தெரியலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி யாரும் அந்த மாதிரியான கார் ஓட்டி செல்லவில்லை என்று நாம் சொல்வதுண்டு. ஆனால் கூர்ந்து கவனிக்கிற பொழுது சிவப்பு கார்களை கூர்ந்து தேடி கவனிக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் அந்த பாதையில் 1 மணி நேரத்தில் அதிகமான சிவப்பு கார்கள் கடந்து சென்றிருக்கும். சாலைகளை கூர்ந்து நோக்குகிற பொழுதே நாம் எது தேவை என்பதை தெளிந்து நோக்குகிற பொழுது அதற்கான விடை கிடைக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மனிதர்களிலும் ஏராளமான விடைகள், ஏராளமான நல்ல குணங்கள் அதை கூர்ந்து நோக்குகிற பொழுது நமக்கு கிடைக்கிறது என்று உணர்த்துவது தான் த ரெட் கார் தியரி அப்படிங்கிறது. அருள்தந்தை ஜான்சன் அவர்கள் அத்தகைய கூர்ந்து நோக்கக்கூடிய வகையிலான பண்பு நலன்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குறைந்த வயதிலேயே நிறைய அனுபவங்களை கொண்டிருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து நோக்குகிற பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. தான்சானியாவிலே, ஆப்பிரிக்காவிலே தான்சானியாவிலே சில ஆண்டுகள் ஏழை எளியோர்களோடு பணி செய்திருக்கிறார். அதே போல் மனம் நலம் குன்றிய சகோதர சகோதரிகளோடு தனது பணியை செய்திருக்கின்றார். தூத்துக்குடியிலே பங்கு பணியிலே உதவி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ரேடியோ வெரிதாஸிலே அவர் பணி செய்திருக்கிறார். பாருங்கள், இந்த குறைந்த வயதிலேயே இத்தனை அனுபவங்களை பல கட்ட, பல அமைப்பு, பல தளங்களிலே அவர் பணி செய்திருக்கிறார் என்பது மிகுந்த நம்பிக்கையை, மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. தந்தை அவர்களை பற்றி அதிகமாக தெரியாது எனிலும் தனிப்பட்ட விதத்திலே ஒரு சில பண்பு நலன்களை அவரோடு பழகிய இந்த 2 ஆண்டுகளை வைத்து அவர்களை அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அவரை எனக்கு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சின்ன அறிமுகம் அவரோடு இருந்தது. நான் நிஸ்காட்டிலே பேராசிரியராக இருந்த பொழுது ஒரு வார பயிற்சிக்காக தெற்கு ஆசிய ரேடியோ வெரிதாஸிலே பணி செய்த எல்லாரையும் அங்கு அழைத்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதிலே ஒரு பயிற்சி பெறக்கூடிய ஒருவராக அவர் பங்கெடுத்தார். அப்பொழுது தான் முதலில் அவரை பார்த்து எவ்வளவு அழகான ஒரு மாணவராக இருக்கிறாரே என்று உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவ்வளவுக்கு அந்த சில நாட்களிலேயே அதிக ஈடுபாடோடு அவர் பயிற்சி பெற்றார் என்பதை உணர முடிகிறது. இன்று காலையில் கூட சில சகோதரர்களை பார்த்து கேட்டேன், ஜான்சன் அவர்களை பற்றி நல்ல குணங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது சிலர் மிக அழகாக எல்லாருமே ஒருமித்து சொல்லுது என்னென்னா, ஜாலியாக இருப்பார், பக்கத்தில் இருக்கிறவர்களையெல்லாம் கலகலப்பாக வைத்திருப்பார் என்பதெல்லாம் எல்லாரும் சொன்னார்கள். எனவே அத்தகைய அழகான ஒரு பண்பு நலன்களையும்
கள அனுபவங்களையும் கொண்ட ஜான்சன் தந்தை அவர்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஊடக பணியை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பை குணோலியன் சபை அவருக்கு இன்னும் வழங்கியிருக்கிறது. இனி மீண்டுமாக விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பதற்காக அவர் தனது சபையினரால் அனுப்பி வைக்கப்படுகிறார். எனவே தொடர்ந்து நம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு, குறிப்பாக அந்த ஊடக பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அவர் பெற்றிருக்கிறார் என்று உணர முடிகிறது. குணோலியன் சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்று பார்க்கிற பொழுது இன் ஆல் திங்ஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆல் திங்ஸ் லவ், எல்லாவற்றிலும் அன்பு. எனவே எல்லாவற்றிலும், எல்லா வகைகளிலும், எல்லாவரிலும் அன்பை கண்டு உணர தந்தை அவர்களை தொடர்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி. நமது அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக இப்பொழுது அருட்தந்தையர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதோடு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஏற்புரை வழங்க அருட்தந்தை பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளில் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றிங்கிற ஒரு வார்த்தை தான். அப்படி அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு சொல்லி கேட்குற ஆள் நான் எங்கே போனாலுமே. அதனால் ஒரு மாதாவின் நாளில் இது தொடங்கியது. அன்றைக்கி தான் மாதா டிவிலேருந்து கால் பண்ணி ஃபாதர் ஃப்ரான்சிஸ் வழியாக தான் அந்த கால் எனக்கு வந்துச்சு. அந்த காலில் 15 நாட்களுக்கு உண்டான அந்த அன்றாட உணவு இப்போ 5 நிமிஷம் ஆக்கிட்டீங்க, அப்போ 12 நிமிஷம் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்த அன்றைக்கி தான் முத கேமராவுக்கு முன்னாடி தனியாக பேசுகிறேன். எப்படியோ மாதிரி இருந்துச்சு, என்னடாப்பாங்கிற மாதிரி. கேமரா கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதில் அவங்க என்னென்னவோ பண்ணாங்க. சசி நல்லா அங்கே, அந்த சக்தி நல்லா அங்கே இருந்தார். இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, அப்பாடா இது தெரியுது கேமரான்ற மாதிரி ஒரு அனுபவம். அதற்கு அடுத்த நாள் ஒரு மாதம் கழித்து தூய ஆவியானவர் பற்றி பேசணும், 9 நாட்கள் பேசணும்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அதுக்கு வந்திருந்தேன். இப்படியாக ஒரு அன்னையின் நாளில் ஆரம்பித்த ஒரு நிகழ்வு இந்த அன்னையின் நாளில் நிறைவடைகிறத பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைவடைஞ்சிடுச்சாங்கிறப்ப பக்குன்னு இருக்குது. ஏன்னா உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்க முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு, வம்பிழுக்க முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு, 5:30 மணிக்கு போகிறவங்கள 6:30 மணிக்கு போக சொல்லுங்கிற ஒரு ஆசையெல்லாம் வராமல் போயிடுமேங்கிறதாலையும், ஜோஸை வச்சு செய்ய முடியாதுங்கிற ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குமேங்கிறதுனாலையும் கொஞ்சம் வருத்தம். ஆனால் அது கடவுளுடைய கையில் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் வந்தப்போ பயந்துக்கிட்டே வந்தேன். உண்மையில் இன்றைக்கும் பயம்தான். அன்றைக்கி பயங்கர பயத்தில் வந்தேன். யாரை பார்த்தாலும் மீடியா என்ன கேமரா, நமக்கு முன்ன கேமரா தெரியும், ஒன்றும் தெரியாது. இவங்கள கேமராக்கு முன்னாடி வேலை செய்கிறாங்க, கேமராக்கு முன்னாடி வேலை செய்கிறாங்க, எடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற அப்படி பார்த்துட்டு அப்படியே வியப்பிலேயே இருந்த ஒரு நிகழ்வு. அந்த வியப்பில் இன்றைக்கி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்லாம் உள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட தனங்கள் நிறைய இருக்குது. எனவே இன்றைக்கு உங்களுடைய கடின உழைப்புக்கு நன்றி. என்னை அழகாக காட்டின கேமராமேன், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அதே போல்
இது வந்து மாதா டிவி சம்மந்தமான ஒரு பணி. என்னுடைய பணின்னு பார்க்குறப்போ ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி. இந்த தமிழ் பணிக்கு நான் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டப்போ வந்து தயவுசெய்து போங்கன்னு சொல்லி பரிந்துரை வழங்கிய முன்னாள் ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கும் இந்நாள் ஆயருக்கும் நன்றி பல சொல்லிக்கிறேன். அந்த இதுக்கு மத்தியில் 2 ஆயர்களையும் நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தவர் ஃபாதர் டேவிட். அவங்ககிட்ட பிடிச்ச அவரை பற்றி சொல்லணும் நிறைய உங்களுக்கு தெரியும், தேவையில்லாம் சொல்லப்படுறது கிடையாது. நிறைய விஷயங்கள் எப்போ வந்தாலும் இன்முகத்தோட வரவேற்று, தம்பி என்ன செய்ய போகிற கேட்ப, சாமி இதெல்லாம் செய்யணும் சாமி, ஓகே செய், ஓகே செய். அதுக்கடுத்து என்ன ஆச்சு சாமி, இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் அப்டேட் வந்திருக்குது, இதுதான் சாமி அப்டேட், ஓகே சூப்பர் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த அளவுக்கு மணிலாவுக்கு நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா உடனே கால் பண்ணி எங்களுக்கு இந்த இஷ்யூ வெப்சைட் வந்துட்டு இருக்குது, இமீடியட்டாக இதை பாருங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லாட்டி இதை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு 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 உறவு அங்கே வளர்க்குறேன்னா அந்த உறவுக்கு ஒரு அடித்தளம் ஃபாதர் கொடுத்தது தான். தம்பி நீ செய், தம்பி நீ பார்த்துக்கன்னு சொல்கிறது, அந்த ஒரு வார்த்தையை தான் எனக்கு அவங்ககிட்ட வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் செய்யணுங்க, எங்களுக்கு நீங்கள் தர பட்ஜெட் பார்த்தா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லி எங்கள் சண்டை போடுறதுக்கும் அந்த ஒரு அன்பு தான், அந்த ஒரு ஃப்ரீடம் தான் எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதே போல் இருக்கிறதுல எவ்வளோ சிறப்பாக செய்யலாங்கிறத ஃபாதர் இதுதான் ஃபாதர் இருக்குது, என்ன செய்யலாம், ஓகே இவங்க இப்படி மாதிரி ஒரு டீம் அமைச்சிக்கோங்க, இது பண்ணி செய்யுங்க, இதில் வந்து எல்லாமே குறைவான செலவில் நடைபெறும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸும் சரி, எல்லா வகையிலுமே ப்ரோக்ராமுக்கும் ஃபினான்ஷியலுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தவர் ஃபாதர் டேவிட். அவங்கள பார்த்து தான் இன்முகத்தோடு இருக்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு தனத்தை நாங்கள் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். அதுபோல் இந்த ஒரு பணி செய்கிறதுக்கு எங்களுடைய சபையிலேருந்து தொடக்கத்தில் அனுப்பி வச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க, தம்பி தொடர்ந்து பணி செய்யுங்கன்னாங்க. அந்த பணி இன்று சபையிலேருந்து ஒரு நபராக அங்கே நின்று பேசுகிறப்போ சந்தோஷப்படுறேன். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்துச்சு, ஒவ்வொரு மறைமாவட்ட குருக்கள்லாம் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஒரே ஒருத்தன் அன்பின் மலர் சபையை சேர்ந்தவன் சொல்லிட்டு ஒரு குரல் தமிழக ஆயர் பேரவையினுடைய ஊடகத்திலேருந்து ஒரு குரல் வந்தப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பேற்பட்ட மகிழ்ச்சி தருணங்கள் நிறையவற்றை இந்த மாதா டிவி எனக்கு கொடுத்துருக்கிறது. எனவே முன்னாள் பணியாற்றிய இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாதா டிவியினுடைய அருட்தந்தையர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை செதுக்கியவர்கள் அவர்களும் நீங்களுமாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு நான் என்னவா இருக்கிறேன்னா அதுக்கு முதல் பங்கு நீங்களாக இருக்கீங்க. அதில் பெரிய பங்கு மரியானுக்கும் உண்டு. 3 வருஷம் என் கூட இருந்து என்னுடைய இயலாமைகளை எல்லாம் திறமைகளாக மாற்றியவர் அவரும் கூட. எங்கே நான் தயங்குவேங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுதான் மாற்றி செய்யின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு நபராக இருந்தார். நன்றி சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்கிறேன். கடவுள் வழங்கினார் இந்த ஒரு வாய்ப்பை, நன்றி சொல்கிறேன். மீண்டுமாக தொடர்ந்து இதில் பணி செய்ய கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரு, நன்றி சொல்வேன், மகிழ்ச்சியோடு வந்து செய்வேன். கடவுளுக்கு நன்றி, தேங்க்யூ. ஏற்புரை வழங்க அருட்தந்தை ஜான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேராயர் அவர்களுக்கும், நம்முடைய மாதா குழுமத்தின் தந்தையாக இருக்கின்ற அருட்பணி டேவிட் ஆரோக்கியம் தந்தை அவர்களுக்கும், எங்களுடைய மாகாண தலைவர் ஞானராஜ் அவர்களுக்கும், மேலும் எங்களுடைய இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் பெயரால் வாழ்த்துக்களும் செபங்களும். இன்றைய திருப்பாடலில் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை என் வாழ்விலே நான் உணர்ந்திருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய ஜெனித்தந்தை சொன்னது போல ஒவ்வொரு தளங்களிலும் இறைவன் என்னை பணி செய்ய அழைத்திருக்கின்றார். அப்படி அழைத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் குருவாகி இது 7வது ஆண்டு. இந்த 7 ஆண்டுகளில் நான் மிக அதிகமாக பணி செய்து இந்த மாதா குடும்பத்தில் தான். ஏனென்றால் இந்த முதல் ஆண்டு நான் தூத்துக்குடியில் உள்ள ஆலந்தலை அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் உதவி அருட்தந்தையாக பணியாற்றினேன். அதன் பின்பாக தான்சானியா நாட்டிற்கு மறைப்பணிப்புக்காக நாங்கள் போனேன். அப்போ எங்கள் ப்ரோன்ஸில் இங்கே போகிறையாப்பா அப்படின்னு கேட்டோன்னே, நான் போகிறேன் சாமி அப்படின்னா, சரி போயிட்டு வா அப்படின்னார். ஸோ அங்கே போய் 2 வருஷம் அங்கே இந்த மக்களோடு ஆப்பிரிக்க மக்களோடு பணி செய்தேன். அதன் பிறகு வந்த பிறகு தாளவாடியில் அந்த மனநல காப்பகத்துக்கு போகிறீங்களா அப்படின்னோடனே, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே திரும்ப பன்னூரில் அப்போ தான் எங்களுக்கு ஒரு புது பங்கு கொடுத்துருந்தாங்க, அந்தோனியார்புரம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் ப்ரொன்ஸ் என்ன பண்ணார்னா, அங்கே கூப்பிட்றாங்கப்பா அங்கே போகிறியா அப்படின்னா, சரி சாமி நான் போகிறேன் அப்படின்னேன். அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி அடுத்த பங்கு பணி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 3 மாதத்துலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுபோல் ரேடியோ மாதா டிவியிலேருந்து கூப்பிட்றாங்கப்பா போகிறியா அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 3 ஆண்டுகளாக இந்த மாதா குடும்பத்தில் நான் பணியாற்றிருக்கிறேன். எப்பொழுதுமே இதை வந்து ஒரு குடும்பமாக நான் உணர்ந்தேன். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அப்பா, அம்மா எல்லாத்தையுமே வந்து அண்ணன், அக்கா அப்படி தான் வந்து நம்ம பழகியிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் இங்கே வருகின்ற பொழுதும் சரி, இந்த பணித்தலங்களிலும் சரி, நான் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டேன். நிறைய முன்னேற்றங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். இதில் வந்து எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய பேராயர் அவர்களுக்கும், நம்முடைய மாதா குழுமத்தின் தந்தையாக இருந்து வழி நடத்துகின்ற டேவிட் ஆரோக்கியம் ஃபாதர் அவர்களுக்கும், இங்கே இருந்த அனைத்து தந்தையர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காகவும், உங்களுடைய பணிக்காகவும், உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் திருப்பலியிலும் உங்களுக்காக மன்றாடுகின்றேன். தொடர்ந்து இந்த பணி நிறைவாக செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு முறை நான் இங்கே வருகின்ற பொழுது டேவிட் ஃபாதர் சொல்லுவார், இந்த மாதா டிவியை கட்டி எழுப்புவதற்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா வந்து நான் 2 வருஷம் ஆஃப்ரிக்காவில் இருந்த பொழுது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எதுக்கடா சாமியார் ஆனோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தது. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்காக நான் வந்து இங்கே நின்றுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது, அப்போது ஒவ்வொரு முறை அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு அவர் சொல்லுவார், எவ்வளவு அவமானங்களை நான் சந்தித்தேன், எவ்வளவு துன்பங்களை சந்தித்தேன், எவ்வளவு கஷ்டங்களை துயர்களை நான் இந்த பணிக்காக சந்தித்தேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு அது நினச்சது. இப்போ தான் நம்ம அதே நான் வந்து ஒரு சாமியார் ஆன உடனே அந்த பல கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு வெறுப்பு வந்துவிடும். என்ன எதுக்காக இப்படியே இதுக்காகவும் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ஒவ்வொரு முறை அவருடைய இதை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பணியானது, இறைவனுக்காக ஏற்றுக்கொண்ட இந்த குருத்துவ பணியானது நிச்சயமாக மலர்படுக்கையானதல்ல, மாறாக அது முள்படுக்கை என்பது அவர் சொன்னதை நானும் உணர்ந்தேன். எனவே இந்த பணியை நிறைவாக செய்தேன் என்று ஒரு மனநிறைவோடு நான் சொல்கின்றேன். நிச்சயமாக இது என் வீடு தான். நம்முடைய பவுலா ஜெயக்குமார் சொன்னது போல் இது நம்முடைய குடும்பம் அப்படிங்கிறது தான். ஸோ நிச்சயமாக எப்பொழுது வந்தாலும் அதே அன்போடும் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களுடன் விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுகிறேன். நீங்களும் எனக்காக, என்னுடைய பணிக்காக மன்றாடுங்கள். தேங்க்யூ. தமிழக ஆயர் பேரவையின் ஊடக பணிக்குழுவின் தலைவர் பேராயர் டாக்டர் ஜார்ஜ் ஆந்தோனி சாமி அவர்களை ஆசிரியரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் நம்ம சோகமாக இருக்காப்புல எனக்கு தெரியுது. ஒரு சமயம் ஃபாதர்ஸ் போகிறனாலேயானும் தெரியல. வாழ்க்கையில் தந்தை சொன்னாப்புல நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பயணம் தான். பல ஸ்டேஷன்ஸ், பல ஸ்டாப்ஸ் வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியும் வந்து நம்முடைய வாழ்க்கை உலகில் நிலையற்றது என்பதை காட்டினாலும் கூட, நிலையற்ற வாழ்க்கையில் நிலையான இன்பத்தை நாடுகின்ற மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயர் பேரவையின் தலைவர் என்ற முறையிலும், இந்த சமூக சோஷியல் கம்யூனிகேஷன் சேர்மன் என்ற முறையிலும் ஒரு சில வார்த்தைகளை இன்று சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே முக்கியமாக அன்பு பணியாளர்கள் துறவர சபையின் மாகாண தலைவராக அமர்ந்திருக்கின்ற பேரோடு தரு யான்ராஜ் அவர்களுக்கு எல்லா ஆயர்களின் பெயராலும், நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தின் பெயராலும் மிகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ப்ரொவின்ஷியல்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பல ஆண்டுகளாக அவர்கள் இந்த பணியை செய்திருக்கின்றார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கி பணியாற்றுவதற்கு அந்த குனேலியன் ஃபேமிலி ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப உயர்ந்த உள்ளத்தோடு அந்த ஒரு உதவியும் செய்திருக்கின்றீர்கள். இதுபோன்று பல உதவிகளை செய்வீர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு மாதா தொலைக்காட்சி எப்பொழுதுமே உங்களை நாடும் என்பதையும் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியா? பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த 2 இளம் குருக்களை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், சந்தித்தது அபூர்வமாக. சில சமயங்களில் பணிகளை பற்றி அறிந்திருக்கின்றேன். அருமையான பணியை ஆற்றியிருக்கின்றார்கள்.
அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மூன்றையும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அவருடைய உள்ள உணர்வு எடுத்து கூறினார்கள், அவர்கள் செய்த கடமைகள், எல்லாவற்றிற்கு மேலாக அவர்களுடைய அனுபவங்கள். இந்த மூன்றையும் அவர்கள் அருமையாக தனிப்பட்ட விதத்திலே ஒருவருக்குரிய விதத்திலே அருமையாக சொன்னார்கள். அருட்தந்தையர்களே, உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களை பாராட்டுகின்றோம். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய பணி அன்னையின் பணி. இன்று நாம் திருவள்ளியில் கொண்டாடின போன்று அன்னை திரு அவையின் தலைவியராக தாயாக இருக்கின்ற அந்த பணியை சிறப்புற செய்ய உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பு பணியாளர்களாக, அந்த அன்பு தான் உங்களுடைய சபையின் மைய கருத்து. அதுதான். அது இல்லாட்டினா உங்களுடைய துறவற சபை பயனற்றதாக அமைந்துவிடும். எனவே அன்பிற்கு அடிமைகளாக உங்கள் பணி சிறக்க மென்மேலும் உங்கள் அனைவரையும் அவரோடு இங்கே வந்திருக்கீங்க. நல்ல குணேலியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குணேலியன்ஸோடு எனக்கு தனி தொடர்பு உண்டு. காரணம் என்ன பண்ணுறேன்னா, பொதுவாக 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு விழா நடக்கும் அங்கே. அதனால் என்னை கூப்பிட்ருவாங்க. இப்போ கூட ஒரு ஜூபிலி வருது, அதுக்காக போக வேண்டிய நிலைமை. அதே போன்று ரோமையில் போனோம்னா உரிமையாக தங்க வேண்டிய இடம் 2. ஒன்று வத்திக்கானில் தங்குவேன், இல்லாட்டி அவங்க வீட்டில் தான் தங்குவேன். அப்போ போனாலும் இடம் இருக்கும், அன்போடு அரவணைத்து உபசரிக்கக்கூடியவர்கள். அதே போன்று நம்முடைய மாதா டிவிக்கும். எனவே இன்றைய தினத்திலே உங்களுக்கும் உங்களுடைய சேவைக்கும் இரு தந்தையர்கள் பிரகாஷ் ஜான்சன் அவர்கள் செய்த சேவைகளுக்கும் ஆயர் பெருமக்களின் பெயராலும் தமிழக திரு அவையின் பெயராலும் நன்றி சொல்லி மென்மேலும் உங்கள் பணி சிறக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். இரண்டாவதாக முடிக்கிறதுக்கு முன்னால் சொல்லி முடிச்சிடறோம், கடைசியில் கை தட்டிக்குவோம். இல்லாட்டி எல்லோரும் சொன்னீங்க நம்முடைய அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியத்தை பற்றி. எனக்கு நல்லா தெரியும். அவர் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், கேட்ட கேள்விகள் பல இடங்களில் இருந்து ஆயர்களிடமிருந்து வரும். சில சமயத்திலலாம் எனக்கே ஒரு பரிதாபமாக இருக்கும். அவர் பொறுமையாக, அமைதியாக, சாந்தமாக இருந்து மனம் கோடாமல் எடுத்து சொல்லுகின்ற முறை, அந்த ஒரு பாணியானது நம்ம மாதா டிவி வளர்வதற்கு பெரும் உதவியாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருந்த சில ஆயர்கள், முக்கியமாக அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக சாந்தமாக வழி அமைத்து எடுத்து செல்கின்ற அருமையான பண்பு அவரிடம் இருந்தது. இப்பொழுது அந்த பண்பும் மாண்பும் அதிகரித்துள்ளது. எனவே சமயத்திலே குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற அவருக்கும், ஆயர்களாக இருக்கின்ற நாங்களுக்கும், திரு அவையில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களும் சார்பாக அவருக்கு இச்சமயத்திலே மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையாக நம்ம மாதா டிவியின் திரியாத்திரை பயணம், திருப்பயணத்தை ரோமையில் அருமையாக தயார் செய்து நடத்தினார்கள். அது 120 பேர் ரொம்ப வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள எல்லாம் சில பேர் நடக்க முடியாது, சில பேர் தள்ளு வண்டியில் வந்தாங்க, அமர்ந்த வண்டியில் இருந்தாங்க, வீல் சேரு எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு கரை சேர்ப்பது போல் கரை சேர்த்து, அப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் பட்டபோது ஒரே நாள் தான் அவர்கிட்ட இருந்தேன், பாவம் இப்படி கஷ்டப்படுறாருன்னு. அவரால் சில சமயம் தான் கூட முடியல, கோபம் கூட பேசிட்டார் பூசையிலே கூட. என்ன செய்கிறது, தாய்க்குரிய தந்தைக்குரிய அன்புன்னு திட்ட வேண்டியது தான். அதனால் உங்களை திட்டினாலும் ஏற்றிக்குங்க. அப்பப்போ கிடைக்குதா? நிறையா கிடைக்கிது. அடுத்த உதாரணம் வந்துடுச்சு, அதுதான் போதும் நம்மளுக்கு. எனவே தந்தை மென்மேலும் அவருடைய பணி சிறக்க நாம் அவருடன் உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக ஊந்துதலாக இருப்போம், அவருக்கு ஆறுதலாக இருப்போம். இந்த முதல் வாசகத்தில் உங்கள் பேரால் நாங்கள் துன்பப்படும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த வகையில் அவர் துன்பப்படும்போது நம்ம ஆறுதல் அடைவோம், நம்ம துன்பப்பட்டு அவளுக்கும் ஆறுதலாக இருப்போம். அந்த வகையில் தந்தையின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். இறுதியாக இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. அருமையான குடும்பம், எடுத்துக்காட்டான குடும்பம், நேரம் பார்க்காமல், தூங்காமல், எதையும் எண்ணாமல். இந்த காலத்தில் எது பார்த்தாலும் அரை மணி நேரம்னா காசு தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி 3 வாரத்துக்கு முன்னால் ஐ வாஸ் இன் லண்டனில் ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் ஒருத்தட்ட. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு இடம் இருக்குது, இங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, 10 நிமிஷத்தில் வாழ்க்கை எப்படி அமையும்னு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாமல் சொன்னார்னு தெரியல. அப்படியே அப்போ போய் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, போய் என்ன தான் போய் கேட்போம்னு. அவர் சொன்னார், 200 பவுண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணணுன்னார். அப்போ சொன்ன நானே அவர் கவுன்சிலிங் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டார்.
அந்த மாதிரி உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எது எடுத்தாலும் பணம், எது எடுத்தாலும் ப்ரோக்ராம். அந்த சமயத்தில் இத்தகைய நிலையில் நீங்கள் அருமையாக உங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். பெருமைப்படுகின்றேன். மாதா தொலைக்காட்சி எங்கே எல்லாத்துலையும் போன இடத்துல லண்டனில் இருந்த ஃபேமிலியில் அருமையாக பேசுனாங்க. தமிழ் திருப்பலிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து மாதா டிவி பற்றி தெரியுது, தேனோமி. அவங்க சொன்னாங்க, மாதா டிவியில் தான் அவங்க முகத்தை பார்த்துருக்கோம், இப்போ நேரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த ஒரு பாணியில் மாதா டிவி நற்செய்தி மட்டுமல்ல, நல்ல மக்களையும், கிறிஸ்துவை நேசிக்கின்ற மக்களையும், கிறிஸ்துவுக்காக உழைக்கின்ற மக்களையும், பொதுமக்கள் எல்லாத்தையும் உங்களால் நிறைய பேர் இருக்கீங்க, கொண்டு செல்லுகின்ற அந்த ஒரு பாணி இருக்குது. எனவே இந்த மாதா தொலைக்காட்சி மென்மேலும் வளரும் என்பதில் சந்தேகம் இல்லை. விரைவிலே தந்தை சொல்லியிருப்பாங்க, வத்திக்கான் வானொலியின் தமிழ் அங்கமானது நம்மிலே ஒரு அங்கமாக மாற இருக்கின்றது, ரேடியோ வெரிதாஸை போன்று. அதனால் மாதா தொலைக்காட்சி, ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பகுதி, அதே போன்று வத்திக்கான் வானொலியின் தமிழ் பகுதியும் ஒன்றாக சேர்க்கும். அது சிறப்பு. இங்கே வந்திருந்த, நீ பார்த்துருப்பீங்க, அவங்க வந்திருந்த ரெப்ரசன்டேட்டிவ், தேர் ஆல் வெரி ஹாப்பி. அந்த வகையில் நாம் வளர்வோம், அன்னையை வளர்ப்போம், திரு அவையை வளர்ப்போம், எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் இறையாட்சியை வளர்ப்போம். நன்றி. நன்றி உரை சொல்வதற்கு முன்னால் இங்கே பெரியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஃபாதர் பிரான்சிஸ், ப்ரொவின்ஷியல் ப்ரொக்ரேட்டர், கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். நான் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு கவனிக்க அன்னைக்கு ரொம்ப கவனிப்பாங்க. வெகு நாளாக தெரியும். பெரிய நாயகம் மேஜர் இவ்வளவு நாளா நம்ம வந்து குட்டியா ஒல்லியா சின்ன செக்ரட்டரி பார்த்தோம். இப்போ நல்லா ஹைட்டா வெயிட்டான ஒரு செக்ரட்டரி. எனக்கே பயமா இருக்கு. தீபக் சௌரி, வெல்கம் யூ ஃபாதர் தீபக். என்னப்பா இவருக்கு நான் சொன்னேன், அவர் வந்து எனக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாரு. அதே மாதிரி சிஸ்டர் பிரைடா, மாதவன் சென்டான் சகோதரி, அவங்க தலைமை சகோதரிட்டு நான் கேட்ட உடனே அவங்க நம்மளுக்கு அனுப்பிச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான எளிய விழா, இதனுடைய நிறைவு நேரம். நன்றி சொல்வது என்னுடைய கடமை. கடவுளுக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதமும் அவருடைய பராமரிப்பும் அவருடைய வழிநடத்துதலும் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆராதனையில் அந்த ஆண்டவரை தான் நாம் வழிபடுகிறோம், நன்றி சொல்கிறோம். அதே போன்று நமக்கு வெகு துணையாக ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நமக்காக பரிந்து பேசுகின்ற நமது தாய் அன்னை மரியாள். இன்றைய நாளிலே அன்னை மரியாள் திரு அவையின் தலைவி என்ற முறையிலே இந்த விழாவையும் இன்றைக்கு நாம் கொண்டாடினோம். எனவே அன்னை மரியாளுக்கும் நன்றி. அதே போன்று நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கின்ற தூய ஆவியார், நேற்றைய தினத்தில் அவரை நாம் கொண்டாடினோம். ஏனென்றால் தூய ஆவியாருடைய துணையில்லாமல் நம்மால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது, செயல்படுத்த முடியாது. ஆண்டோடைய திருவுளம் இதுதான் என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே இவருடைய அற்புதமான துணை வழி நடத்துதனால்தான் இந்த நாளிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் மிகச் சிறப்பாக அது நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இவர்களின் வழித்துணை மட்டும்தான். எனவே இந்த நாளே அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆவியாரும் அன்னை மரியாளும் ஆண்டவரும் அங்கிருந்து வானத்திலிருந்து நேரடியாக வந்து விடுவார்களா? இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனிதர்கள் வழியாகத்தான் செயல்படுகிறார்கள்.
எனவே இந்த நாளிலே மிகச் சிறப்பாக நமது பாசத்திற்குரிய பேராயர் அவர்கள், அவர் புதிதாக இங்கே தமிழகத்திற்கு வந்த நேரத்தில் அப்பொழுது தான் மாதா தொலைக்காட்சி பணிகளை நாம் துவங்கினோம். அப்போ அவர்கிட்ட நான் போய் பேசும்போதெல்லாம் அவர் சொல்லுவார், தம்பி இப்போ தான் நான் வந்திருக்கிறேன், ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டடி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், தென் வி வில் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சீரியஸாக ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மீட்டிங் சமயத்தில் நான் சொல்லும் போதெல்லாம் கேட்பாங்க, இது என்னப்பா, இது ஏன் இப்படி இது பண்ணுறீங்க, அது என்ன செஞ்சுட்டுருக்கிறீங்க, இது எதுக்காக, தெளிவாக கேட்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் திருப்பி நம்ம அதை அவருக்கு சொல்லணும்னு தேவையில்லை. ஹீ வில் பி வெல் ப்ரிப்பேர்டு, ஹீ வில் பி வெல் அட்டெண்டிங் ஆல்சோ. அந்த விஷயத்தில் நமது பேராயர் அவர்கள் இஸ் வெரி ஷார்ப், வெரி வெரி ஷார்ப். ஏன்னா அப்படின்னா டிப்ளமேட்டாக இருக்க முடியாது. வத்திக்கானுடைய டிப்ளமேட்டுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. எனவே அவர்கள் நமக்காக, மாதா தொலைக்காட்சிக்காக தன்னுடைய அநேக பணிகள் மத்தியில் இதை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அது அவருடைய பெருந்தன்மை, அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு. எனவே இந்த நாளிலே நமது பேராயர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம் மன நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துள்ளேன். அதே மாதிரி ஆயர் சிங்கராயரும் சரி, இந்த நாட்களில் இப்போ ஆடிட்டிங் நாட்கள் வந்தாலே நம்மளே போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருப்பார். அதனால் ஏற்கனவே 1 மாதமாக வறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. திருப்பியும் வறுக்க வருவார் 11ஆம் தேதி 12ஆம் தேதியும் ஒரு நாளைக்கு ஃபைனல் ஆட்டி எல்லாம் கரெக்டாக வந்துருக்குதான்னு பார்க்குறதுக்கு. அவருடைய பணிகள் ஆயர் தலைவர் சொல்லிட்டாராப்பா, தலைவர் சொன்னால் ஓகே அப்படின்றவார். அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் அவர் இங்கே இல்லை, இருந்தாலும் நாம் நன்றி சொல்வது தகும். அதே நேரத்தில் குணேலியன் சபை சர்வன்ஸ் ஆஃப் த சேரிட்டி என்று அவர்களை சொல்லுவார்கள். 1986 அவர்களை தெரியும். கர்மாத்தூரில் நான் ஃபஸ்ட் இயர் ஃபிலாசபி படிக்கும்போது அப்போ தான் அவங்க சபை இங்கே ஃபிலாசபி படிக்கிறதுக்காக பிரதர்ஸ் அனுப்புனாங்க. ஃபாதர் லிப்போலின்னு ஒருத்தர் வருவார், இத்தாலியிலேருந்து. மொட்டையாக இருக்கும். அப்போல்லாம் மொட்டையாக பார்க்குறது, முழுக்க மொட்டையை அடிச்சிருப்பார், குட்டையாக அப்படி நல்லா கனமாக இருப்பார். அவர் வந்தால் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், 3 நாள் தங்குவார். 3 நாளுமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு, நல்ல சாப்பாடு போட சொல்லுவார். எல்லாமே அவங்க எப்படா அவங்க குடேலியன் சப்பெல்லாம் வருவாங்க நாங்கள் கேட்போம். ஏன்னா அவங்க வந்தாங்கனாலே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பிரதர்ஸ்க்கு எவ்வளோ கவனிக்க முடியுமோ கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பையிலேருந்து வி நோ குணேலியன் பிரதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். ஸோ இந்த நாளில் ஏன்னா நம்ம அந்த மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்த சமயத்தில் நம்மளுக்கு இடம் பத்தலை, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரு, இங்கே வெரிதாஸ் வானொலி எப்படி நம்ம வச்சு நடத்தணும் ஒரு சிரமத்தில் இருந்த நேரத்தில் அப்போ சிங்கராயர் சேலம் டைசஸ் அவங்கள்ட்ட பேசி எடுத்தோன்னா அவங்களும் ஓகே, ஒரு ஃபாதர் தங்குறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அங்கே அப்புறம் அதே மாதிரி பணிகள் செய்வதற்கு ஸ்டூடியோ எல்லாம் அமைக்கிறதுக்கு அவங்களுடைய 2 ரூம்ஸை கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து ஏறக்குறைய 8 வருஷங்களாக அங்கேருந்து இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாளிலே குணேலியன் சபையை சார்ந்த முன்னாள் அதிபர்கள், இப்பொழுது இருக்க புதிய அதிபர் தந்தை ஃபாதர் ஞான்ராஜ் அவர்களுக்கும், இல்ல அதிபர் தந்தையர்கள், ப்ரொக்ரேட்டர்ஸ், அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி, அதே சமயத்தில் தமிழக ஆயர் பேராயனுடைய தலைவர்கள், அப்பொழுது இருந்த தலைவர்கள், இப்பொழுது இருக்கின்ற நமது பேராயர், இங்கே இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக எங்களது மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We are always with you, Father. Thank you so much for your generosity. ஸோ அதே போன்று அந்த நேரத்தில் புதுசாக 2 ஃபாதர்ஸை நம்ம ட்ரைனிங் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்போது ஏறக்குறைய அந்த அனலாக் சைட்லேருந்து டிஜிட்டல் சைடுக்கு டோட்டலாக வெரிதாஸ் மாறின ஒரு சமயம். அப்போ இங்கேருந்து ஃபாதர் பிரகாஷ், ஃபாதர் மரியான், அப்புறம் 2 ஜோசப், அப்புறம் இன்னொரு பொண்ணு ஜூடிட், இங்கே எல்லாத்தையும் நம்ம மணிலாவுக்கு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் அனுப்பினோம். ஸோ அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ மிகச் சிறப்பாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மணிலாவில் இருக்கின்ற அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும், அதே போன்று நம்மோடு இணைந்து பணி செய்த அடுத்து இனிமேல் நம்ம கண்டிப்பாக கூப்பிடுவோம். பிரகாஷ் அங்கே ரேடியோ வெரிதாஸில் மட்டும் இல்லாமல் இங்கே மாதா தொலைக்காட்சி எடுத்து வாசி நிகழ்ச்சியில் அங்கே வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஃபாதர்ஸை விட பிரகாஷ் தான் ஸ்டார் வேல்யூ. ஏன்னா அவர் ஏறக்குறைய 3-4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக, அதற்கு முன்னாடி ஃபாதர் நம்ம பேட்ரிக் இருந்தார், அதே மாதிரி மெட்ராஸ் ஆர்ச்சி டைஸுடைய ஃபாதர் பிரகாஷ் பேட்ரிக்கு, இப்போ ஃபாதர் ஆண்டோனி சாமி மெட்ராஸ் டைஸ்லேருந்து. சரி, அதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில் பிரகாஷ் ஏறக்குறைய 4-5 ஆண்டுகளாக. ஸோ ஹி பிகேம் த ஸ்டார் ஆங்கர் ஆஃப் மாதா டிவி எடுத்து வாசி நிகழ்ச்சியில். ஸோ இந்த மாதிரி பணிகள்லையும் நிறைய விஷயங்களில் 2 பேருமே ஃபாதர் ஜான்சனாக இருக்கட்டும், வயதில் குறைந்த சின்ன தம்பியாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் இவர்கள் இருவரும் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க வருவாங்க. எனவே 2 தந்தையர்களுக்கும் பேராயர் பெயராலும், மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும், தமிழக ஆயர்களின் பெயராலும் எங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஜெபங்களும்.
அதே போன்று ஆயருடைய செயலராக இருந்து இப்பொழுது படிக்க போகிறாரு ஃபாதர் தமிழ். அவருக்கும் நம்மளது எப்பொழுதுமே நான் ஃபோன் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணுவேன். அவர் எப்பப்பா அப்பா ஆயருடைய, ஏன்னா நம்ம ஆயர் டைரெக்டாக நம்ம வந்து பேராயரை கூப்பிட்டு என்னங்க ஆண்டவரே அவைலபிளாக இருக்கீங்க கேட்குறது வந்து அவ்வளோ, ஏன்னா இங்கே தான் விட்டு தான் எல்லாம் பொறுப்பெல்லாம் விட்ட டைம் டேபிள்லாம் இருக்கும். ஸோ அவரை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தம்பி தீபக் வந்திருக்கிறாங்க, அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுவோம் நாங்கள். ஸோ உங்களுடைய பணி சிறக்கணும். ரொம்ப பொறுப்பான பணி, மிக முக்கியமான பணி. நானும் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் 1998 பேராயருடைய செயலராக மதுரையில் 3 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏனென்றால் நீங்கள் எல்லாரையும் சமாளிக்கணும். ஆண்டவரையும் வந்து தொந்தரவு கொடுக்காமல் அவரை கொண்டு போகணும். மற்றவங்களும் வந்து தொந்தரவு கொடுக்க விடக்கூடாது. அவருக்குரிய பணிகளை அவர் செய்வதற்கு நீங்கள் தான் வந்து முக்கியமான ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் நல்லா செய்யுங்க, சிறப்பாக செய்வீங்க. உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அதே போன்று புதிதாக நம்ம குடும்பத்தோடு இணைந்திருக்கின்ற அருட்சகோதரி பிரைடா அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்ய போகிறாங்க. தொடர்ந்து பணி செய்யுங்க சிஸ்டர், வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் இசபெல் எங்கள் பக்கத்து வீட்டு உறவுகள், அவங்க 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. பங்கு தந்தை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்திருக்கின்ற உறவுகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் நம்மோடு இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம், தொடர்ந்து இணைந்து பணி செய்வோம். ஆண்டோர் நமக்கு இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ 1000 பேர் இருந்திருந்தாலும் நமக்கு இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் கடவுள் நம் மீது அக்கறையாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அழகான ஒரு அடையாளம். God is always concerned about us. அதனால் let us be happy about that. Let us be thankful to our Lord. And let us always take what the Lord has given to us as a very big mission which is needed today. இந்த மிஷன் இன்றைக்கு மக்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் மீது அக்கறையாக இருக்கிறார், உங்களை அன்பு செய்கிறார் என்பதை இன்றைய ஊடகத்தில் வந்து பல்வேறு தேவையில்லாத விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆறுதலான அக்கறையான விஷயங்கள் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக முதல் நாள் இருந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதை அடிக்கடி சொல்வார். இந்த ஊடக தளத்தை நல்ல விஷயங்களுக்கு, விடயங்களுக்கு நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று அவர் அடிக்கடி அதை வலியுறுத்தி சொல்வார். எனவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டின் ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் நாம் எழுந்திருந்து பேராயருடைய ஆசிரியை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரின் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பாப்பிரை பண்ணிற்காக எழுந்து நிற்போம். கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. பொருதும் படையும் போருமின்றி படையும் போருமின்றி இறைவன் அன்பின் நிறைவாரே மக்கள் மனமாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே.